Welcome to the world of AI. Let's learn, explore, and create. Hey, hi guys, welcome to the channel. நம்ம இன்னைக்கு வந்து கிளாட் ஏஐ மூலிமா வெப்சைட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏர்லியர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஸாக வந்து நம்ம இப்போ கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ணால் அதில் இருக்கிற ரியல் டைம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏஐ வந்தாச்சு, நம்மளுக்கு வந்து ஒர்க் ரொம்ப கம்மியாயிரும், நம்மளுக்கு வந்து ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா யூடியூப் சேனலில் பேசுறது கேட்டிருப்போம். ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹைப் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இப்போ ரியல் டைமாக இந்த கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி வெப்சைட் டெவலப் பண்ணோம். ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு அது ஒரு வேலை செய்கிற ஒரு டூல். அந்த வேலை செய்கிற டூல் மூலிமா எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும், எதெல்லாம் டெவலப் பண்ணுது, எப்படி டெவலப் பண்ணுது, ஸோ அதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, அது உண்மையிலேயே வந்து ஹியூமனை வந்து டைரெக்டாகவே ரீப்ளேஸ் பண்ணிடுமா, இல்லை அதோட கெப்பாசிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது வந்து பிகினர் லெவல்லையா, இல்லை ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் லெவல்லையா, இல்லை லீடு இல்லை மேனேஜர் லெவலில் இது வந்து உடனே வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு தேவையான டெக் ஸ்டாக்கில் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் கம்மிங் டு த டாபிக். இப்போ நான் வந்து இந்த கிராஃபிக்ஸ் சிவிங் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணேன். அது வந்து கிளாட் ஏஐ மூலியமாகவே ஃபுல்லாக பண்ணது. இது ஃபுல்லாகவே சேட் யூஸ் பண்ணி பண்ணது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு 6000 ப்ளஸ் கோட் வந்து அதுவே தான் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். 6387 லைன்ஸ் வந்து நான் அது மூலியமா தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து சார்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து பின் பண்ணியிருக்கேன். இங்க வந்து அ ரீசென்ட்டா என்ன யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பின் பண்ணதும் கூட வந்து சார்ட் தான். பில்ட் அ டெய்லரிங் ஷாப் வெப்சைட்ன்னு சொல்லிட்டு ஃப்ரம் தி இனிஷியலா வந்து நான் இது பண்ணேன். அப்போ பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு HTML ஃபைலா குடுக்கும். நான் அதை வந்து டிப்ளாய் பண்ணிட்டு வெப்சைட்டு போயி வியூ பண்ணி பார்ப்பேன். ஸோ எப்படி இருக்கு ஏதுங்கிற மாரி அதெல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா வந்து நாள் பட டெவலப் பண்ண என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து டக்குன்னு தீர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 4 ஹவர்ஸ் இனிஷியலா நான் வந்து டெவலப் பண்ணேன். நான் வந்து கம்யூனிகேட் பண்ணி கிளாட் கோட வந்து அவுட்புட் எடுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்க்குள்ளேயே வந்து எனக்கு யூசேஜ் லிமிட் ஹிட் ஆயிருச்சு. எனக்கு இது மாரி வந்து நீங்க 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். இல்ல வந்து 12:00 முடிஞ்சுச்சுன்னா 3:30க்கு தான் பார்க்க முடியும். இல்ல 3:30க்கு முடிஞ்சு அப்படின்னா 7:30 தான். அது மாரி கேப் ஆயிருச்சு. 7:30 இல்ல 3:30க்கு வந்து நம்ம பார்த்தோம்னா, அடுத்த 1 ஹவர்லயே நமக்கு வந்து லிமிட் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து இது மாரி உங்களுக்கு மறுபடியும் போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், இதுலயே கேட்டேன். அதாவது சாட் இதுலயே. நான் உங்ககிட்ட வந்து லாங் சாட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாட் கட் சொல்லிட்டு, இது மாரி வந்து எனக்கு யூசேஜ் லிமிட் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னால லாங் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியல முன்னாடி மாரி. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அது சொல்லும். அது சொல்லிருந்துச்சு. ஏதாவது வந்து சிங்கிள் பிக்கஸ்ட் திங் தட் வுட் ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாரி. அதாவது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க நான் இங்க கேட்டிருந்தேன். "த கிளார்க் ப்ரோ பிளான் கிரெடிட் கன்சம்ஸ் இஸ் கோயிங் மோர். சஜெஸ்ட் மீ த ஸ்டெப்ஸ் டு சேவ் த கிரெடிட் அண்ட் சேவ் யூசேஜ் டைம் லிமிட்" அப்படின்னு சொன்னப்போ, அது என்ன சொல்லுச்சுன்னா, நான் அதனால வந்து ஒரு சேட்ல லாங் சேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து இத ரீட் பண்ணி நான் வந்து பழையபடி அந்த இடத்துக்கு பிக் பண்ணி வர்றப்போ, எனக்கு யூசேஜ் கிரெடிட்ஸும் அதெல்லாம் வந்து ரொம்ப கன்சம்ப்ஷன் ஆகுது. நீங்க அதுக்கு பதிலா வந்து ப்ராஜெக்ட்ஸ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஆயிக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த சேட்ட விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் வரும்போது, என்கிட்ட வந்து நியூ சேட் பண்ணுங்க. அந்த நியூ சேட் பண்ணும்போது அது ஒரு கோட் குடுத்துச்சு. என்ன கோடுன்னா, இது மாரி தான். இந்த மாரி வந்து கன்டின்யூ வொர்க்கிங் ஆன் தி கிராபிக்ஸ் சிவிங் ஸ்டுடியோ சைட் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி அதுவே நமக்கு ஒரு கோட் சொல்லும். கோட் சொன்னதுக்கப்புறம் நியூ சாட்ல நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அதன் மூலியமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இந்த ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது தான் வந்து நம்ம ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத ஏன் ப்ராஜெக்ட்ஸ்ல போட்டு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வந்தேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ்ல ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே ஓகே ஆச்சு. இதுல வந்து நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ்
கேட்டுச்சு. அதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேமு, டிஸ்கிரிப்ஷன். அதாவது நம்ம என்ன பர்ப்போஸ்க்காக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து இது பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிற நான் அத கன்டின்யூ ஒர்க்கிங் ஆன் தி கிராபிக்ஸ் ஷிப்பிங் ஸ்டுடியோ ஸ்ட்ரைட் அப்படிங்கிறத வந்து நான் டைரக்ட்டாவே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ, அதில வந்து நான் கிராபிக்ஸ் ஷிப்பிங் ஸ்டுடியோ அப்படின்னு மட்டும் குடுத்துருக்கலாம். பட் ஓகே. இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு குடுத்தேன். அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு அ கன்சிடரேஷன் பண்ணுது அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கலான்னு. அப்புறம் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் முன்னாடி வச்சிருந்த அந்த சேட்ல இருக்கிற மெமரியோட டிஸ்கஸ் பண்ணி, அதில வந்து நான் இந்தந்த பர்ப்போஸ்க்குன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டு, அதோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது மெமரின்னு சொல்லிட்டு, அது ஒன்லி யூ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கு. அ இதை வந்து நான் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில கன்டெக்ஸ்ட். கன்டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, GitHubஅ வந்து டைரக்ட்டாவே அட்டாச் பண்ணிட்டேன். என்னோட GitHub வந்து டைரக்ட்டாவே இதில அட்டாச் பண்ணிட்டு, ம் அ இதை வந்து செக் பண்ணிக்க. ஏன்னா இதில ரீட் ஒன்லி தான் இருக்கு. நான் ரைட் பெர்மிஷன்லாம் எதுவும் குடுக்கல. ஸோ ரீட் ஒன்லி இதுதான். ஆனா ஃபர்ஸ்ட்டு அட்டாச் பண்ணோனே இதில என்ன ஒரு டிஃபிகல்ட்னா, அது வந்து கனெக்ட்ல போய் நான் கனெக்ட் பண்ணி GitHubஅ வந்து கன்டெக்ஸ்ட்ல போட்டேன். பட் ஆனா வந்து இது ரெஃபர் பண்றது உடனே எடுத்துக்கல. எனக்கு 1 டே கழிச்சு தான் வந்து GitHubலேருந்து நான் ரீட் ஒன்லி ஆக்சஸ்ல வந்து என்னால பார்த்துக்க முடியுது, எனக்கு தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி தான் சொல்லி எனக்கு அட்டாச் பண்ண இம்மீடியட்டாவே வந்து ஓகே எனக்கு GitHub ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. எனக்கு ரீட் ஒன்லி இருக்கு. நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி அதனால பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஒரு 1 டேங்கிற மாரி ரிஃப்ரெஷிங் டைம் எடுத்துக்கிச்சு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. பட் அது ஒரு டிஃபிகல்டீஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லாங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். GitHub அட்டாச் பண்ணிட்டு இம்மீடியட்டா வந்து இதில போய் செக் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். பட் ஆனா அது வந்து எனக்கு இதில ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் இத அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 72% ஆஃப் ப்ராஜெக்ட் கெப்பாசிட்டி யூஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுச்சு. நான் அதையுமே வந்து சேட்ல போட்டு கேட்டேன். இது மாரி கன்டெக்ஸ்ட் விண்டோல வந்து நான் கோட் ஆட் பண்ணிட்டேன். கோட் ஆட் பண்ணி இது மாரி GitHub கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே 72% ஆயிருச்சு. இப்ப 100% ரீச் ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன். 100% ரீச் ஆச்சுன்னா, அத கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாரி சொல்லுச்சு. ஸோ நான் 100% ரீச் ஆச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து அதில இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேட்ல யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் வெப்சைட்ட டெவலப் பண்ணணும். அ வெப்சைட்ட டெவலப் பண்ணோம் இந்த வெப்சைட்டு. அதுக்கப்புறம் வந்து அது லாங் அ கம்யூனிகேஷனா போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஃபிகல்டீஸ் என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரெடிட்ஸ் லிமிட்ஸும் பிளஸ் வந்து யு ஆ யூசேஜ் டைமிங்கும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் பண்ண முடியல கிளாட. அது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ்ங்கிற மாரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ப்ராஜெக்ட்ல போனோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கன்டெக்ஸ்ட்ங்கிறத வந்து அந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதில வந்து நியூ சாட் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணா அது வந்து இந்த இடத்துல சாட் வந்துருச்சு. இந்த சாட் என்ன அப்டின்னா, இப்ப நான் இங்க வந்து இனி ஃபர்தரா ஒர்க் பண்றதெல்லாம், நான் அதை வந்து அங்க குடுத்தோனே, அதுக்கு கீழ இது ஒரு சாட் ஐகானா காமிச்சு இதுல வந்துருச்சு. ஸோ நான் இப்ப என்னென்னலாம் சொல்றேனோ, அது எல்லாமே இதுல ஒர்க் ஆகுது. இதுல வந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு மார்னிங்லேருந்து நான் ஒரு இப்ப ஈவ்னிங் ஈவ்னிங் சொல்ல முடியாது. ஒரு 6 ஹவர்ஸ் கன்டினியூஸா இதுல ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் ஆனா கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பேசிக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல டெவலப் பண்ணியாச்சு. நான் இதுல வந்து ஒரு என்ன சொல்ல டீட்டெயில்டா ஒரு ப்ரிசைஸ்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு வேண்டி ஒர்க் பண்றேன். அதனால எனக்கு இது ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆச்சு. ஸோ அதையும் வந்து நான் அ என்ன சொல்றது? நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நான் இதுல வந்து ரொம்ப இது பண்ணும்போது, எனக்கு இதுவரைக்கும் யூசேஜ் லிமிட் ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ம் அ எனக்கு கிரெடிட்ஸ் லிமிட்ஸ் எதுவும் போகல. ஸோ, அதனால வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து திங்க் பண்ணி அதுக்கிட்ட அவுட்புட் கேட்டு இது பண்ணிட்டுருந்தேன். இதுல வந்து நான் இன்னைக்கு இன்னொரு சேலஞ்சஸ் ரிலேட்டடா வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்துங்க, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கு. ஜூம் ஆகலையா? சரி ஓகே. ஜூம் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்கு. இந்த கார்ட்டூன் இமேஜ வந்து எனக்கு வெப்சைட்ல ஆட் பண்ணி தான்னு தான் சொன்னேன். வெறும் இந்த இமேஜ வந்து நீ வெப்சைட்ல ஆட் பண்ணி தா அப்படின்னு சொன்னதுக்கு அது டினை பண்ணிருச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, நானே வேணா கிரியேட் பண்றேன். பட் ஆனா வந்து நான் இந்த மாரி வந்து ஹியூமன் ரிலேட்டடா ஃபேஸ் இருக்கிறதோ, கார்ட்டூனாவோ இல்ல என்ன மாரி ஃபார்மேட்ல இருந்தாலும், நான் வந்து அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் அத திரும்ப திரும்ப ட்ரை பண்ணேன். நீங்க அத பார்க்கலாம். அத மென்ஷன் பண்ணிருக்கேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்சனாலிட்டி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஐம் நாட் ட்ரையிங் டு பி டிஃபிகல்ட், பட் ஐ கேனாட் பிளேஸ் திஸ் ஸ்பெசிஃபிக் இமேஜ் ஆன் யுவர் சைட். இட் ஷோஸ் a realistic depiction of what reads as an actual person face and likeness.
and I'm not able to use or host or embed that kind of images regardless of how it was generated. ஸோ நீங்க எப்படி எந்த மாரி பண்ணியிருந்தாலும் என்னால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இதுல என்ன அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கிளாடுக்கு வந்து ஹியூமன் ரிலேட்டடா இந்த மாரி இமேஜஸ் இது மாரி ஏதாவது இருக்கிறத வந்து நம்ம கார்ட்டூனாவோ இல்ல என்ன இத மாரி ஜெனரேட் பண்ணியிருந்தாலும், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது வந்து ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ நான் 2, 3 தடவ ட்ரை பண்ணேன். அது ஆடே பண்ணல. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே திஸ் இஸ் லாஸ்ட் டைம்ங்கிற மாரி சொல்லி, ஒரு கோவமா சொல்ற மாரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொன்னேன். பட் அது எப்படி சொல்லிச்சுன்னா, நீங்க எப்படி கேட்டாலும் சரி, உருண்டாலும் சரி, பெரண்டாலும் சரி, எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நான் இது யூஸ் பண்ண முடியாது. ஐ கேனாட் பிளேஸ் தட் ஃபோட்டோ ஆன் யுவர் சைட் அப்படின்னு சொல்லிருச்சு. நோ மேட்டர் ஹவ் த ரிக்வெஸ்ட் இஸ் போஸ்ட் அப்படின்னு வந்து அப்போ பாலிஷ்டா எனக்கு சொல்லிருச்சு. ஸோ, அது அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நான் வேணா உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது உருவாக்குனது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்ல. ஸோ, அதனால வந்துட்டு நான் அதை வந்து விட்டுட்டேன். அப்ப கடைசியா என்ன பண்ணேன், சரி நீ தான் பண்ண முடியாதுல்ல, எனக்கு நீ சஜெஸ்ட் பண்ணியா எப்படி பண்ணணும்? அப்படின்னு கேட்கும்போது, அது சொல்லுச்சு, "எஸ் அது வேணா பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இருங்க அந்த கடைசி கோட் பார்க்குறேன். ஓகே இங்க தான். "ஓகே கேன் யூ கைட் மீ த ஸ்டெப்ஸ் சோ தட் ஐ வில் டூ இட்" அப்படிங்கிறப்போ, அதுக்கப்புறம் அது ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க என்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுச்சு. ஸோ, இதுல வந்து நான் உங்களுக்கு இந்த இதுல என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாடுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம வந்து என்ன மாரி ஒரு ஹியூமன் ரிலேட்டடா இருக்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட இது ப்ராசஸ் பண்ணு, இமேஜ் ஆட் பண்ணுனா கூட பண்ணல. ஆனா, இங்க பாருங்க, இதுல வந்து இந்த கேலரி சரி இந்த லோகோவோட ஐகான் இருக்கு. ஆனா என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஒரு இமேஜ் குடுக்குறோமோ, அத ரீட் பண்ணி, அது என்ன ஆப்ஜெக்ட்ன்னு தெரிஞ்சுக்குது. இது லோகோவா? இல்ல வந்து இது ஹியூமன் ஃபேஸா? இல்ல இது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டா? இல்ல இது மாரி ஏதாவது ஒரு பேனராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது ஃபர்ஸ்ட்டு போய் தன்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ல அது அலோவ்டா இல்ல பிளாக்கான்னு பாக்குது. அலோவ்டு அப்டின்னா, அது வந்து என்ன மாரி நம்ம ரிக்வயர்மென்ட் கேட்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாரி பண்ணிருது. பட் ஆனா வந்து நாட் அலோவ்ட் அப்டின்னா, அது அப்படியே இது பண்ணிருது. ஸோ, நம்ம என்ன இமேஜ் குடுக்குறோமோ, அதுக்கு பக்காவா தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு இதுல வந்து நம்ம சொல்றது எப்டின்னா பாத்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து இங்க வந்து மெமரி வந்து நம்மளுக்கு மெமரி வந்து ஒன்லி யூன்னு சொல்லுது. பட் ஆனா, அது எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நான் இந்த சேட்ல வந்து ஒரு சிலத பண்ணும்போது, இது எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கும். உங்களோட சென்சிட்டிவ் டேட்டா வந்து என்னால அஷ்யூர் பண்ணுவேன். நான் சொல்றேன், "உன்னோட மெமரியில வச்சுக்க. இதை வந்து உன்னால லாக் பண்ண முடியுமா?" அப்படிங்கிறத கூட நான் ஆப்ஷன்ஸ் கேட்டேன். பட் அது சொல்லுச்சு, "இல்ல என்னால லாக் பண்ண முடியாது. பட் மெமரியில வைக்கலாம். பட் ஆனா வந்து இது அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட்டா இருக்காது." அப்படிங்கிறது கிளியரா சொல்லிருச்சு. ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றேன். ஸோ இதுல வந்து நமக்கு ஏதாவது ஒர்த்தா இருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண வைக்க வேண்டாம். இது ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம அதை வந்து எப்படி இது கன்சிடர் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி, இதை வந்து நீ கன்டென்ட்ட நீயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க. இதை ஷேர் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னாலோ, அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் அதுக்கு இல்ல. பட் ஆனா அதுக்கு குடுத்த ரூல்ஸ வேணா ஃபாலோ பண்ணுது இல்லையா? ஆனா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ நான் இப்போ வந்து இதோட டெவலப்மெண்ட்டுக்கு வரேன். ஸோ நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து சேட்ல வந்து எவ்வளோ லாங் இதா போனா, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணது. அப்புறம் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஹியூமன் ரிலேட்டடா இமேஜிங் கூட அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஆட் பண்ண மாட்டேன்னு சொன்னது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவ நான் உன்கிட்ட இருக்கு. அதை நீ ரெஃபர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னோம்னா, அதனாலே அத ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இல்ல. அது வந்து மத்தவங்க ஆக்சஸ் பண்ற மாரி இருக்குங்கிறது வந்து அது நமக்கு கிளியரா சொல்லிருச்சு. ஸோ இது வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நான் வந்து இதைய ஃபுல்லாவே வந்து கோடிங் போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ 25 டேஸ்க்கு மேல ஆச்சு. நான் வந்து ஃபுல்லாவே கோடிங் போட்டு அதிலிருந்து ஒரு 6300 பிளஸ் லைன்ஸ் வந்து டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணேன். இதுல வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இப்ப இது பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நம்மளுக்கு அ எவ்வளோ பேஜஸ் இருக்கு பாருங்க. ஹோம் பேஜஸு, கோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புக் மெஷர்மென்ட் அதுலயே வந்து சப் கேட்டகரீஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அப்புறம் வந்து ஸ்டடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து ஃப்ராக்குக்கு என்ன, என்ன மாரி ஃப்ராக்கு இதெல்லாம் வந்து அதோட இமேஜ் ரெப்ரசன்டேஷனோட நம்ம குடுத்துருக்கோம். அப்புறம் குர்த்தி அது என்னென்ன வெரைட்டீஸ் இருக்குங்கிற மாரி குடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாடி டைப்பு அவங்களுக்கு அதுக்கு எந்த மாரி சூட் ஆகும். இதெல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுல வந்து கலர் பிக்கர், இதுல வந்து அவங்க ஸ்கின் டோன் அதான் அவங்க இமேஜ் ஆட் பண்ணிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா, அவங்க ஸ்கின் டோனுக்கு என்ன கலர்
கலர்ஸ் மேட்ச் ஆகும் சஜெஸ்ட்லாம் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பிக் அ கலர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம். இல்ல ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் வந்து நீங்க மீஷோலயோ, மிந்த்ராலயோ அது மாரி நீங்க வந்து எடுக்குறீங்க. அதுக்கு சூட்டபுளா உங்களுக்கு வந்து என்ன கலர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுக்குறீங்க உங்க வீட்லேருந்து அத ஃபோட்டோ எடுத்து நீங்க இதில அப்லோட் பண்ணிட்டு, இதுக்கு எந்த மாரி கலர்ஸ் வந்து மேட்ச் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சொல்லிரும். ஸோ இத நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது இவ்ளோ இது இருக்கு இல்லைங்களா? இத்தன இதுக்கும் நமக்கு வந்து சப் கேட்டகரீஸ் வந்து நம்மளுக்கு நெறைய பேஜஸ் இருக்கிற மாரி இருக்கு. பட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சிங்கிள் HTML பேஜா தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது வந்து 6000 லைன் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே வந்து நம்ம செக்ஷனா பிரிக்கல. அதாவது வந்து யூசர்ஸ், அட்மின் செக்ஷன் தனியா பிரிக்கல. புக் மெஷர்மென்ட்ன்னு தனியா பிரிக்கல. ஸ்டடின்னு தனியா பிரிக்கல. ஏஐ டூல்ன்னு தனியா பிரிக்கல. இது எல்லாமே வந்து ஒரே HTMLல எ இதுவா குடுத்தது. நான் இந்த ஃபார்மேட் வேணும்னு கேட்கல. இப்படிதான் பண்ணணும்னு சொல்லல. பட் இதுவா குடுத்தது. இதுல யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, HTML, CSS அப்புறம் வந்து JavaScript, JS அவ்வளோதான். மிச்சபடி வந்து எந்த வித மத்ததோ யூஸ் பண்ணல. மத்தது எதாவது Angular யூஸ் பண்ணா கேட்டா, அதுவே சொல்லுச்சு Angularலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து அது இப்போதைக்கு ஃப்ரேம் ஒர்க் சேஞ்ச் மாரி ஆயிரும். பட் இதுவே வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் இப்ப இது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட நாலேட்ஜ் லெவல். அதாவது வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து ஒரு 6000 கோடு வரைக்கும் அது கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு அவுட்புட் நம்ம வந்து வெப்சைட்டா எடுத்திருக்கிறோம். ஸோ அதில வந்து நம்ம இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம குடுத்து கொண்டு போற மாரி இருக்கு. அப்படிங்கிறப்போ, அ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 2 டூ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து HTML, அதுக்கப்புறம் CSS, அப்புறம் வந்து JavaScript, அப்புறம் வந்து JS. இதுல வந்து இது நல்லா தெரிஞ்சு பேசிக் லெவல்ல அவங்கனால வந்து எந்தவித இன்டரப்ஷன் இல்லாம அதை வந்து போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு கிளவுடுக்கு. இதுதான் இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு சிலது ஏதாவது குடுத்தேன். ஏதாவது வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து குடுத்துட்டு, இந்த மாரி ஒரு டிசைன் கான்செப்ட் கொண்டு வருவியான்னு கேட்டா, அது கொண்டு வருது. பட் ஆனா அது எப்படி ரெஃபர் பண்ணுதுன்னா, அது போய் வெப்சைட்ல அந்த வேர்ட் ரிலேட்டடா தொலாவுது. அப்புறம் அந்த வேர்ட வந்து வச்சுக்கிட்டு, அதுக்கு என்ன ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்காங்கன்னு பாக்குது. அந்த பேட்டர்ன ரீட் பண்ணிக்கிட்டு, ஓகே இது இதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த இந்த மாரி இருக்கு. அப்படிங்கிறத அதுவா வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த மாரி நான் செய்யறேன்னு சொல்லி செய்யுது. பட் ஆனா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவுட்புட் வரல. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப பாகுபலி மூவி, இல்ல KGF மூவி இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க பல வருஷமா அதாவது ஒரு வருஷக்கணக்குல இருந்து 1 ஆர் 2 இயர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வருஷக்கணக்குல இருந்து, அவங்க வந்து நல்லா ப்ரிசைஸ்டா அவங்க நெனைச்ச அதாவது டைரக்டர் நெனைச்ச அவுட்புட் வர்ற வரைக்கும் வச்சு அவுட்புட் எடுத்து அந்த அளவுக்கு பண்ணாங்க இல்லையா? அந்த மாரி உங்களுக்கு வெப்சைட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அவுட்புட் வந்து இந்த மாரி டோன்ல, இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல, இல்ல இந்த மாரி வந்து எனக்கு ஃபாண்ட்ல, இல்ல இந்த மாரி வந்து எனக்கு டிசைன்ல, கிராபிக்ஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு குடுக்காது. இது வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாரி, ஒரு நியூ டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா, அது வந்து ஒரு சிலது ஹிட் ஆகும், ஒரு சிலது ஹிட் ஆகாதுன்னு இருக்கு இல்லைங்களா? இப்ப எப்படி நம்ம கலைஞர் டிவில முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மத்த சேனல்ஸ்லயும் எடுத்தாங்க. ஸோ அந்த மாரி ஒரு அவுட்புட் இப்போதைக்கு நம்ம கிளாட் ஏஐ வச்சு நம்மனால எடுக்க முடியும். பட் ஆனா வந்து அந்த ப்ரிசைஸ்டா நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் அது இதுன்னு மத்ததெல்லாம் ஃபீட் பண்ணுங்கிறாங்க. நான் இன்னொரு ப்ராஜெக்ட் செய்றேன். அதில நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதில வந்து இங்க அதுக்குள்ள அப்டேட் வந்துருச்சா? ஓகே. ஸோ மத்ததெல்லாம் இருக்குங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இன்னியும் வந்து கிளாட் கோட வந்து நான் டைரக்ட்டா வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட்லயோ இல்ல மத்ததுலயோ ஆட் பண்ணி மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நான் அப்கமிங் டேஸ்ல இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ அதில வந்து அத ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாட் கோட் மூலியமா நம்ம இது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு மேல இது வந்து பண்ண முடியுதா? எந்த அளவுக்கு பண்ண முடியுது? இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு? இது என்ன வந்து கிரெடிட்ஸ் இருக்கு, லிமிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆனா இப்போதைக்கு சாட் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு லாங் சாட் ஆக ஆக நம்மளுக்கு இதாகுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் ஏன் இன்னொரு நியூ சாட் போலான்னு கேட்டுருக்கலாம். இது நியூ சாட் போயிருக்கலாம். போனேன் அப்படின்னா எனக்கு அந்த கன்டினியூட்டி வந்து கிடைக்காதுங்க. அதனால தான் நான் ஒரே சாட்லயே லாங்கா கொண்டு வரும்போது, அதுவும் ரெஃபரன்ஸ் பண்ணுச்சு. ஆனா, எனக்கு இதுல அவுட்புட்டும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அது முன்னாடிக்கு ரெஃபர் பண்ணி குடுக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் இதுல வந்து எனக்கு ஒரு கன்சர்ன் என்ன அப்டின்னா, நான் இந்த கன்டினியூட்டி இதுல வந்து என்னதான் வந்து GitHub ஆட் பண்ணியிருந்தாலும்,
எனக்கு ஒரு சில அவுட்புட்ட குடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சாட்ல என்ன பண்ணும்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னோட ரிக்வயர்மென்ட்ட வாங்கிட்டு அதோட அவுட்புட்ட HTML-ஆ திரும்பவும் குடுத்துரும். அதை வந்து நான் டவுன்லோட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. பட் ஆனா, இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, GitHub-ஏ ஆட் பண்ணி ரெபாசிட்டரி வச்சிருக்கேன். பட் ஆனா வந்துட்டு, அது அதாவது வந்து HTML பேஜ ரிட்டர்ன் பண்ணல. நம்ம வந்து மறுபடியும் HTML பேஜ் இருக்கிறத அப்லோட் பண்ணிக்கிட்டு, ஓகே நீ இப்ப ப்ராசஸ் பண்ணுங்கிறப்போ பண்ணுச்சு. ஆனா அந்த இனிஷியலா ஒரு 2 டூ 3 டேஸ் நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டு, அது கன்சிடரே பண்ணல. ஒரு சின்ன கிளம்ப்சினஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தோம் அப்டின்னா, நம்மளால இத மேனேஜ் பண்ண முடியும். இல்ல நம்ம பிளைண்டா வந்து ஃபுல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும். இதுக்கு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்டின்னு நெனச்சோம் அப்டின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து பிக் பண்ணல. ஓகே. யாஹ்! ஸோ நான் இப்போ கமிங் டூ த எண்ட். இப்போ பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்ம இதில வந்து நெறைய இமேஜஸ் ஆட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இதில ஆமா. இந்த வந்து இந்த இதில பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ்க்கு வந்து இந்த லென்த் இது எல்லாமே ஒரு ப்ளவுஸ் இமேஜ்ல குடுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆ ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷர்ட் மாரி இமேஜஸ்ல அதுவா வந்து HTML என்ன டிசைன் பண்ண முடியுமோ ரெட்ல ஹைலைட் பண்ணி காமிச்சுச்சு. பட் இது செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகே. ஒரு 3 ஆப்ஷன்ஸ் என்னமோ வந்து வேற கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா இல்லைன்னாங்க. பட் மத்ததெல்லாம் ஓகேன்னுச்சு. பட் ஆனா இது பார்க்கும்போது இது ப்ளவுஸ் மாரி டிசைன்ல தெரியல. பட் இது என்னதான் வந்து நான் குடுத்தாலும் இது மாத்த மாட்டேன்ருச்சு. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன்புட் மட்டும் இத ஆட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வெரி பிகினர் தான் வந்து இது என்னங்கிறது யோசிப்பாங்க. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். ஸோ அவங்களும் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. நாங்க இன்புட்ஸ் குடுத்தா அது சேவ் ஆச்சுன்னா போதுங்கிற மாரி இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம அது ஓகேன்னாச்சு. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெப்சைட்ல வந்து கொஞ்சம் நெறைய கலர்ஸ் ஆட் பண்ணி சும்மா கலர்ஃபுல்லா காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 கலருக்கு மேல ட்ரை பண்ணேன். பட் ஆனா வந்து அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மேக்ஸிமம் 3 கலர்ல கொண்டு போலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 6 கலருக்கு போட்ட அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு இருக்கும். இங்க பிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டீல் கிரீன்னு சொல்லுவாங்க. ஆ இது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெரும்பான்மையா எக்ஸாக்ட்டா எங்கேயும் தெரியாது. ஆனா வந்து இது மோஸ்ட்லி வந்து ஒரு 3 இல்ல 4 மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்கு மீறி வந்து நம்ம கலர்ஸ் என்னதான் போட்டாலும், அதுவே வந்து கன்சிடர் பண்ணல. அதுவே இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராயல் ப்ளூ கலர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் ஆனா, அது எப்படி பிரியாரிட்டைஸ் பண்ணிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியாரிட்டி 1 வந்து பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுது. பிரியாரிட்டி 2 வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு, பிரியாரிட்டி 3 வந்து ஸ்டீல் கிரீனு அது மாரி இது பண்ணிட்டு, அதை அப்படியே வந்து மெஜாரிட்டிலருந்து அப்படியே கம்மி பண்ணி எத்தனூண்டுக்கு ஆப்ஷனுக்கா வந்து நெறைய கலர் கொண்டு போனா, அப்படி கொண்டு போயிருது. அப்படி கொண்டு போம்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒரு அவுட்புட் வருமான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வரல. ஸோ நான் இது ஃபர்தரா இனியும் வந்து நெறைய டெவலப் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணும்போது தான், வெவ்வேற வகையில வந்து எனக்கு அதோட பேட்டர்ன்ஸ் என்னங்கிறது எனக்கும் புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிளவுட் பையன் வந்து ப்ராஜெக்ட்ல இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சேட்ல போனா என்ன டிஃபிகல்டீஸ் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆமா. அ இது கேல் இமேஜ் மாரி ஆட் பண்ண முடியாது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு இருக்கிற சென்சிட்டிவ் டேட்டாவ வந்து அதனால வந்து அ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. ஷேர் பண்ண முடியாம, அது யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற அதுவே கிளியரா சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் ஆட் பண்ணோம் அப்டின்னா, அவ்வளோ கலர்ஸ் வந்து அதனால கொண்டு போ முடியாது. அது பிரியாரிட்டி வைஸா பேஸ் பண்ணி மேக்ஸிமம் 3 கலர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற மாரி பண்ணுது. மத்தபடி எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஸோ பாருங்க கைஸ், இதுதான் வந்து நம்ம டெவலப் பண்ண சைட்டு. நீங்க வந்து இது கிராஃபிக்ஸ் சேவிங் ஸ்டுடியோன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா வரும். இது வந்து லோக்கல் இதுல இருக்கு. நீங்க வந்து இந்த இதுல போயிட்டு தி கிராஃபிக்ஸ் ஸ்விங் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, இந்த இதுல வரும் ரேட்டிங்ஸ்ல. நீங்க வந்து வெப்சைட்டையும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டாவே இங்க வந்துரும். ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன மாரி வந்து நம்ம ஆ வைப் கோடிங் மூலியமா டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, இது வந்து மொபைல் கம்பேட்டபிலிட்டி நல்லாவே இருக்கும். பிளஸ் வெப்சைட் கம்பேட்டபிலிட்டியும் இருக்கு. நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்க. தேங்க் யூ கேஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த சேனல். நம்ம இன்னொரு வீடியோவுல டீட்டெயிலா பார்ப்போம்.